அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பரணி நட்சத்திரம், மேஷராசி பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பரணி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை, அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், என்னென்ன தசாபுத்தி, என்னென்ன பிளானட்டோட தசாபுத்தி நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பரணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது மேஷராசியில் மட்டும்தான் இருக்கும். பரணி 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் மேஷராசி. பொதுவாகவே மேஷராசிக்காரங்க துடிப்பானவர்களா, கோபக்காரங்களா, பிடிவாதக்காரங்களா, வைராகியம் மிக்கவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டருக்கு அப்படியே கொஞ்சம் மாறுபடும். ஒரு பக்கம் பிடிவாதம், கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. இருந்தாலும் இந்த பரணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலகலன்னு சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பிறந்தனால சுகவாசியாக இருப்பாங்க. உலகத்தை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கணுன்னு நினைப்பாங்க, ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இவங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன் பவர் இருக்கும், ஒரு ஈர்ப்பு சக்தி இவங்ககிட்ட இருக்கும். கலகலன்னு பழகுவாங்க, அடுத்தவங்களோட நல்லா சிரிச்ச முகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரக்காரங்க. நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. நிறைய நண்பர்கள் சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ, இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பே அதுதான், சரிங்களா? ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்க பரணிங்கிறது ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம். இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே சுக்கிர திசையில் தான் பிறந்திருப்பீங்க. ஏன்னா பரணிங்கிறது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். சின்ன வயசுலேருந்து பாருங்கள், ஒரு சில பேர்லாம் பரணி நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. ஒரு சில பேர்த்துக்கு வந்து சுக்கிரன் கெட்டு போய் ராகுவோட சம்மந்தப்பட்டு, சனியோடலாம் சம்மந்தப்பட்டெல்லாம் இப்போ லக்னத்துக்கு அவயோகியாக சுக்கிரனெல்லாம் வந்தாங்கன்னா சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்துடுது. ஒரு சில பேர்த்துக்கு பிறக்கும் போது சுக்கிரதசை வரனால, சுக்கிரதசை ஆரம்பிக்கிறனால சின்ன வயசில் அவங்க சுக்கிரதசை ஆரம்பித்ததுலேருந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவங்களால முன்னேற முடியும். இவங்க மூலமாக அவங்க பெற்றோர்கள், அவங்க சுற்றி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. ஒரு சில பேரில் பாருங்கள், குழந்தை பிறந்தோடனே வீடு கட்டுறாங்க, அவங்க அப்பா அம்மா வாகனம் வாங்கிட்டாங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, டெவலப்மெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் பரணி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நட்சத்திரமாக இருக்கிறனால அது வந்து அவங்க சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறத விட அவங்க தாய் தந்தையை வளர்கிறதும் கண் கூட பார்க்க முடியுது. ஏன்னா சுக்கிரனால வீட்டுக்கு உண்டான கிரகம், சொகுசுக்கு உண்டான கிரகம், ஆடம்பரத்துக்கு உண்டான கிரகம் தான் சுக்கிரன். சுக்கிரதசை வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம் நடக்குங்க. சுக்கிரத மகாதசை 20 வருஷம் நடக்கும். இது வந்து எல்லாத்துக்கும் 20 வருஷம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா 4 பாதம், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள் தான் மேஷராசியில் இருக்கும். நீங்கள் 3ஆம் பாதமெல்லாம் பிறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 வருஷம் 10 வருஷம் பக்கம்லாம் வந்துடும். இது 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, அந்த நட்சத்திர பாதத்தை பொறுத்து. சுக்கிரதசை முடிஞ்சு 2வது உங்களுக்கு சூரிய தசை வரும். 2வது வரக்கூடிய சூரிய தசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தசையாக உங்களுக்கு இருக்கும். லக்னத்துக்கு அவயோகி கிரகமாக உங்களுக்கு சுக்கிரன் வராமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. மகர லக்னக்காரங்களுக்கும் கும்ப லக்னக்காரங்களுக்கும் சூரிய தசை நல்லது பண்ணுறதே கிடையாதுங்க. பெரிய அளவுக்கு யோகத்தையும் பண்ணுறது கிடையாது. 6 வருஷம் சூரிய தசை வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷம் தசையை நடத்தும். சூரியன்கிறது அதிகாரத்துக்கு உண்டான கிரகம், ஆளுமைக்கு உண்டான கிரகம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்திறமைன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, இது எல்லாமே இந்த சூரியன் தான். அப்போ அந்த 20 வயசுக்கு மேலெல்லாம் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் சீக்கிரமே கிடச்சிருது. படித்து முடிச்சோடனே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறத பார்க்க முடியுது. அதாவது பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, 2, 3ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கெல்லாம் அவங்க சூரிய தசை முன்னாடியே வந்துடும். அப்போ அந்த சூரிய தசை வரும்போது சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுலாம் நம்ம கண் கூட பார்க்க முடியுது. ஒரு சில ஜாதகத்தில் அந்த மாதிரி தான் அங்கே வருது. சூரியன் கெட்டு போச்சுன்னா, இப்போ சுக்கிரதசை முடிஞ்சு 2வது சூரியன் வரதுனால சூரியன் வந்து பாப கிரகத்தோட தொடர்பு ஏற்பட்டு ராகுடையோ சனியோடையெல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா சின்ன வயசுல அப்பாவை இழந்து போகிறது, அப்பா வந்து தவறி போகிறது, அப்பாவை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது, சரிங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி அமைஞ்சிரும். சூரியன் கெட்டு போனவங்களுக்கு. சூரியன் நல்லா இருக்கிறவங்களுக்கு தந்தைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், உங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நல்லா படித்து முன்னேறவங்களாம் பாருங்கள், அந்த சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை வந்து இந்த சூரியன் நல்லா இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அருமையான ஒரு வளர்ச்சி கிடைக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா 6 வருஷம் சூரிய தசை. அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திர தசை வரும். சந்திரன் வந்து 10 வருஷம் உங்களுக்கு தசையை நடத்துவார். சந்திரன் வந்து எப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 வயசுக்கு மேலே வரும். ஒரு சில பேருக்கு 20 வயசுக்கு மேலே வரும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 வயசுக்கு மேலே வரும் சந்திர தசை. அந்த சந்திர தசை வந்து 10 வருஷம்.
கிட்டத்தட்ட 30-35 வயசு வரைக்குமே உங்களுக்கு சந்திர தசை நடக்கும். அது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அது உங்கள் டேட் ஆஃப் பர்த் பொறுத்து பலன் மாறுபடும், சில விஷயங்கள்ல மாறுபடும். அந்த சந்திர தசை வந்து நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்றிருந்து, இப்போ மேஷ லக்னம், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னம், சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு கூட சந்திரன் விரையாதிபதி இருந்தால் கூட வெளிநாடு அந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சிடும். மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சக லக்னம், தனுசு மீன லக்னக்காரங்களுக்கெல்லாம் சந்திர தசை நல்லா வேலை செய்யும். தனுசு லக்னக்காரங்கள் கூட சந்திரன் 8ஆம் அதிபதி இருந்தால் கூட அவர் இருக்கிற இடத்த பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பலனை கண்டிப்பாக கொடுத்துருவார். அவர் நல்லவரோட சேர்ந்தால் நல்லவராக மாறிடுவார், கெட்டவரோட சேர்ந்தால் கெட்டவராக மாறிடுவார். அப்போ இந்த சந்திர தசை 10 வருஷம் சந்திர தசை. சந்திரன் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா, ராகுவோட சேராமல் சனியோட சேராமல் பாவகிரகத்தோட சம்மந்தப்படாமல் இருந்துச்சுன்னா அந்த சந்திர தசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு அம்மாவோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும், இவங்களோட உடல் ஆரோக்கியமே கெட்டு போகும். 10 வருஷம் உடம்பு சரியில்லைங்க சார், ஹெல்த் பிரச்சனை வருது, அடிக்கடி மாத்திரை மருந்து எடுக்கிற மாதிரி வருது, வயிறு பிரச்சனை வருது, இந்த மேலே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த சந்திர தசையில் தான் நடக்கும். அந்த 30-35 வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திர தசை. இப்போ அந்த சந்திரன் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக அந்த சந்திர தசை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு 30 வயசில் வரும், சரிங்களா. 30 வயசுலேயே ஒரு, அதாவது சுக்கிரதசை முடிஞ்சு உங்களுக்கு 20 வருஷம் சுக்கிரதசை, சூரியன் ஒரு 6 வருஷம், 26 வயசில் வந்துச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திரதசை நடக்கும். ஒரு சில பேருக்கு 30 வயசு வரைக்குள்ளே சந்திரதசை முடிஞ்சிடும். அதாவது நட்சத்திர பாதத்தை பொறுத்து, சரிங்களா. பரணி நட்சத்திரம் நீங்கள் என்ன பாதத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும், சரிங்களா. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை சின்ன வயசில் ஒரு சில பேருக்கு நல்லா இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு 26-27 வயசுக்கு மேலே தாங்க ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கிது. ஒரு சில பேருக்கு 30 வயசுக்கு 35 வயசுக்கு மேலே தான் டெவலப் ஆகிறாங்க. அது தசாபுத்தியை பொறுத்து, சரிங்களா. சந்திரன் 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு செவ்வாய் தசை 7 வருஷம் நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30-35 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த செவ்வாய் திசை நல்ல ஒரு அதிகார பதவி, நல்ல ஒரு வேலை. ஒரு சில பேரில் பாருங்கள், இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டெல்லாம் இருப்பாங்க, 30-35 வயசுக்கு மேலாம் பண்ணுவாங்க. இந்த செவ்வாய் திசையில் தான் சாதிப்பாங்க. ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, ஒரு சில பேர் மருத்துவர் ஆயிடுவாங்க. மருத்துவத்துறையில் நல்ல ஒரு உயர் பதவியில் இருக்கவங்களாம் பாருங்கள், இந்த செவ்வாய் திசையில் தான் அவங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும். ஏன்னா மருத்துவம்னாலே அது செவ்வாய் தான். அப்புறம் உங்களுக்கு காவல்துறை அதிகாரிகள், அப்புறம் இராணுவத்தில் இருக்கவங்க, மிலிட்ரி, இந்த ஏர்ஃபோர்ஸில் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் இந்த செவ்வாய் வலுத்திருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த தசை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக வழி நடத்தும். தசை சரியில்லைன்னா நீங்கள் என்ன தான் போராடினாலும், என்ன தான் உழைப்பு போட்டு கொட்டினாலும் அந்த செவ்வாய் தசை பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்காது. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கலைன்னா, நல்லது நடந்தால் கூட பரவாயில்ல, கெட்டது தான் உங்களுக்கு அதிகமாக நடக்கும். அந்த செவ்வாய் பாவகிரகத்தோடு சம்மந்தப்பட்டா. ராகு தசை, ராகு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 வருஷங்க. ராகு தசை முழுமையாக 18 வருஷம் நடக்கும். 35 வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த ராகு தசை தான் ஒரு யோக தசையாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு. ராகு நல்ல ஸ்தானத்தில் இருந்து நல்ல ஒரு பலத்தோடு இருந்தார்னா கொட்டி கொடுக்குற ராகுவாக இருப்பார். 35-36 வயசுக்கு மேலே டெவலப் ஆகிறாங்க பாருங்க. ஒரு சில பேர் பெரிய செல்வந்தனா கோடீஸ்வரனாக மாறுவாங்க. ராகு பாவகிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருந்து மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் இருந்து அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஒரு 3, 6, 10, 11 மண்டலம் சம்மந்தப்பட்டுட்டார்னா ராகு கொட்டி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு யோகமான ராகு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராகு தசையை தான் நிச்சயமாக அமையும், சரிங்களா. திடீர்னு பணக்காரன் ஆவாங்க. சம்மந்தமே இல்லாமல் பெரிய செல்வந்தர்னா கோடீஸ்வரன் அவங்க ஜாதகத்தில் பார்த்தோன்னா அந்த ராகு தசையில் தான் 35-40 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த ராகு தசை தாங்க அவங்களுக்கு யோகத்தை செய்யுது. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வரக்கூடிய என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். அடுத்து உங்களுக்கு ராகு முடிஞ்சு உங்களுக்கு குரு தசை 16 வருஷம் நடக்கும். குரு வந்து லக்னத்துக்கு அவயோகியாக இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துலாம் லக்னம் அல்லது ரிஷப லக்னக்காரங்களுக்கு துலாம் ரிஷப லக்னத்தில் பிறந்தீங்கன்னா அந்த குரு தசை வந்து பெரிய அளவுக்கு யோகத்தை செய்கிறது கிடையாது. என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு அவயோகியாக வருது, லக்னத்துக்கு ஆகாத கிரகமாக குரு வர்றதுனால. அப்போது குரு வந்து எந்தெந்த லக்னத்துக்கு நல்லது பண்ணுவார்னா மேஷ லக்னத்துக்கு நல்லது பண்ணுவார், கடக லக்னத்துக்கு நல்லது பண்ணுவார், சிம்ம லக்னத்துக்கு நல்லது பண்ணுவார், தனுசு விருச்சக லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கெல்லாம் பரிபூர்ண ராஜயோகாதிபதியாக வரனால நிச்சயமாக அந்த லக்னங்களுக்கு குரு தசை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது, சரிங்களா. உங்கள் வயசு என்ன, நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, இப்போ நடந்துகிட்ருக்க சம்பவங்களில் என்ன சம்பவம் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, சுற்றி நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் வயசு தாங்க முக்கியம். என்ன பாதம், என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, பரணி நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, சரிங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி தான் இந்த வரிசையில் தான்
உங்களோட வாழ்க்கை போகும். இந்த மாதிரி தான் உங்கள் லைஃபே இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த வரிசை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தசாபுத்தி, இந்த பிளானட்டோட தசாபுத்தி மூலமாக தான் நிறைய உங்களுக்கு சில விஷயங்களும் சில அனுபவங்கள் கிடைக்கும். நல்ல தசாபுத்தி நடந்தால் நல்லது நடக்கும், கெட்ட தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக கெட்டது நடக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தசாபுத்தி மீறி வேறு எதுவுமே வேலை செய்யாது. கோச்சார பலன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வான்மண்டலத்தில் பார்க்குறோம், ராசி பலன் பொதுவாக பார்க்குறோம். ராசி பலன் வந்து 100% மேலே வேலை செய்யாது. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை மீறி அது வேலை செய்யாது. ஜாதகம் 80லேருந்து 85%, கோச்சார பலன் 15லேருந்து 20% தான் வேலை செய்யும். இதுதான் உண்மை. சரிங்களா? இப்படி தான் உங்களை கிரகங்கள் வழி நடத்தும். ஜாதகம் மூலமாக தான் உங்களுக்கு கிரகங்கள் வந்து இந்த ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் அமைப்பு இருக்கோ அது மூலமாக தான் உங்களோட வாழ்க்கை நடக்கும். ஒரு மனிதன் வந்து நல்லா இருக்கானா, நல்லா இல்லாமல் போகிறானா, வாழ்க்கையை வந்து சொகுசான வாழ்க்கை, லக்ஸூரியான வாழ்க்கை அனுபவிக்கிறானா, அனுபவிக்காமல் போகிறானா, இதுக்கு காரணம் நடக்கக்கூடிய தசாபுத்தியே. அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.